அண்மை செய்தி நடிகர் சந்தானம் நடித்துள்ள டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் பட வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். படத்தில் இடம்பெற்றிருந்த சர்ச்சைக்குரிய பாடல் நீக்கப்பட்டதாக பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்துள்ள நிலையில் சர்ச்சைக்குரிய பாடல் நீக்கப்பட்டதை அடுத்து வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். நடிகர் சந்தானம் நடித்துள்ள டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் பட வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சர்ச்சைக்குரிய பாடல் நீக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு முடிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சந்தானம் நடித்துள்ள படத்தின் வழக்கை முடித்து வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி நம்மிடையே இணைப்பிருக்கிறார். ராம்ஜி, இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரம் என்ன? நடிகர் சந்தானம் நடித்துள்ள டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள கோவிந்தா கோவிந்தா படம் திருப்பதி வெங்கடேஸ்வரா இழிவுபடுத்தும் வகையில அமைந்துள்ளதாக கூறி சென்னை பழைய வண்ணாரப்படையை சேர்ந்த வழக்கறிஞர் பாலாஜி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கு மனுவில் திரைப்படத்திற்கு தணிக்கை குழு UA சான்றை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் இந்த பாடலுடன் படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் பாடலை நீக்கி உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த வழக்கு இன்று நீதிபதி சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல இன்று விசாரணை வந்தபோது பட தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்புல குறிப்பிட்ட பாடலில் ஆட்சேபம் தெரிவித்து வரிகள் நீக்கப்பட்டதாகவும் பாடல் மியூட் செய்யப்படும் எனவும் உறுதி தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பாடல் வரிகள் நீக்கப்பட்டுள்ளதையும் மியூட் செய்யப்பட்டதையும் சரிபார்த்து தெரிவிக்க மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைக்கு தேதி தள்ளி வைத்த நிலையில மீண்டும் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்புல காலையிலே படத்தை பார்த்தபோது முழு பாடல் நீக்கப்பட்டு விட்டதாகவும் மனுதாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுதாரர் கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளதால் வழக்கை எந்த உத்தரவும் பிறப்பிக்க தேவையில்லை என்று கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி.